அம்மாடி பராசக்தி. காவிரி அக்கா, என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். என் பாட்டி எனக்கு இந்த அம்மாள் பேரை வச்சுட்டாங்க. அதை விட என்ன சக்தின்னே கூப்பிடுங்க. அப்பா அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு உங்க பாட்டி அப்படி ஆசையா பேர் வச்சிருக்காங்க. அது மாதிரியே உன் முகத்துல முழிச்சிட்டு போனா நல்லது நடக்குது, சொன்னது பலிக்குது. நீ எதிர்காலத்துல அந்த பராசக்தி மாதிரியே விளங்க போறமா. என் தங்கச்சி திரும்ப புருஷ வீட்டுக்கு போறா. இந்த மஞ்சு குங்குமத்தை உன் கையாலே அம்பாள் கிட்ட வச்சு கொடுமா. என் தங்கச்சி தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கொடுமா. வாங்கிக்கம்மா. வரம்மா. என்னம்மா தேடுற? முருகனை எங்க பாட்டி காணும்? இப்ப இங்க வந்தானே, அதுக்குள்ள காணோம். முருகா, என்னையா ஹிந்தி பலகாரம் சொல்றியா? தோசை ஹிந்தி பலகாரமா? தோசைன்னு ஏன் தெரியுமா பேர் வந்தது? ஏ தோன்னா ஹிந்தியில ரெண்டுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் சுடும் போது சைன்னு சத்தம் கேட்கும், இன்னொரு பக்கம் புரட்டி போடும் போது சைன்னு சத்தம் கேட்கும். அதனாலதான் தோசைன்னு சொல்றோம். நீ ஹிந்தியில கூட பெரிய புலவர் தான் போல இருக்கு. ஹிந்தி என்ன, இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லா பாஷையிலுமே ரெண்டு வார்த்தை தான் தெரியும். ஓ, பன்மொழி புலவரா? பன்மொழி புலவர்னு சொல்ற. ரொம்ப நாளா உன்னை ட்ரை பண்றேன். ஓ மொழிய மேல படமாட்டேங்குதே. கணக்கு பிள்ளை? கணக்கு பிள்ளையா? கணக்குன்னு கூப்பிடு, இல்லைன்னா என் பேரை சுருக்கி செல்லமா செவளைன்னு கூப்பிடு. நீ என்னமோ பிள்ளைன்னு கூப்பிடுறது ஒரு குழந்தைய கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஏ செவல மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறேனே. தங்கமா போச்சு. ஐயோ வடிவுக்கா, வடிவுக்கா, முருகனை பாத்தீங்களா? இல்லையே, இங்க வரல. வந்தாப்புல தெரியலையே. உட்காரு, தோசை சாப்பிடு. சாப்பாடெல்லாம் முருகனை பார்த்ததுக்கு அப்புறம் தான். சரி நான் வரேன்க்கா. சக்தி, போற வழியில பட்டாளத்து மாமா கிட்ட கொடுத்துட்டு போ. உன்னை எல்லாம் முருகன் தான் வள்ளியை தேடி போனாரு. இப்ப வள்ளியில முருகனை தேடி போகுது. மாமா, மாமா, பட்டாளத்து மாமா. என்ன சக்தி, மான்குட்டி மாதிரி துள்ளிட்டு ஓடி வர்ற? மானும் இல்ல, மயிலும் இல்ல, துள்ளும் இல்ல, துடிக்கும் இல்ல, கையும் ஓடல, காலும் ஓடல. விஷயத்த சொல்லு. வார்ஃபீல்ட்ல வெடிக்கிற குண்டு மாதிரி வார்த்தைகளை வெடிச்சாங்க என்ன புரியும்? முருகனை காணும். பாத்தீங்களா? இங்க எங்கேயாவது வந்தாப்லையா? இங்க வரலையே. வந்தா நான் என்ன ஒளிச்சா வச்சுக்க போறேன்? சரி நான் வரேன். இந்தாங்க, வடிவுக்கா கொடுத்தாங்க தோசை. சக்தி, போறப்ப சின்ன சாமி இருந்தா வர சொல்லு. சின்ன சாமியோ பெரிய சாமியோ, எந்த சாமி கிட்ட எனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். முருகா, முருகா, உன்னை இப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்டு பாவி யாரு? நான் தான் சூரபத்மன். முருகனை நான் தான் தலைகீழா தொங்க விட்டேன். யோ, முருகன் தானே சூரனை தலைகீழ தொங்க விடுவான். சூரன் எப்படியா முருகனை தொங்க விடுவான்? இந்த சூரபத்மன் முருகனை மட்டுமில்ல, முருகனை வளர்க்கிற சக்திங்கிற பொண்ணை கூட தலைகீழா கட்டி தொங்க விடுவான். இந்த சூரபத்மன் அதல விதல சுதல எனப்படும் 14 லோகங்களையும் ஜெயிச்சவன். ஆகாயத்தையும் பாதாளத்தையும் கட்டி ஆள்றவன். 30 முக்கோடி தேவர்களும் இந்த சூரபத்மன் முன்னாடி மூச்சு விடக்கூடாது. 40 எண்ணாயிரம் ரிஷிவர்களும் நாவை அசைக்க கூடாது. மும்மூர்த்திகள், கந்தரவர், சின்னரவர், சிம்புருடர், அட்டதிக்கு பாலகர்கள் அனைவரும் இந்த சூரபத்மனுக்கு அடிமைகள். டூரிங் டாக்கீஸ்ல வேலை, காசு இல்லாம தினம் படம். அதான் கடகடன் வசனம் தொப்பிக்கிற. சரி சரி, என் முருகன் அவுத்து விடு. ஓ முருகன் புக்கிங் ரூம்ல வந்து ஒரே அசிங்கம் பண்ணிடுச்சு. போஸ்டர் ஒட்ட வச்சிருந்த பசையெல்லாம் காலி பண்ணிடுச்சு. எனக்கா ஒரு தடவை மன்னிச்சிரியா? முடியாது. இன்னைக்கு அத பிரியாணி பண்ணி ஒரு புடி புடிக்க போறேன். என்னையா சொன்ன? ஐயோ அம்மா. நம்ம முருகனை கொல்ல உனக்கு மனசு வருமாயா? அது பெரிய முருகையா? பெரிய முருகன். ஓடி. ரொம்ப பேசுன உன்னையும் கட்டி போட்டுருவேன். நீ என்ன கட்டி போடுறது? நானே கட்டிக்கிறேன். Bloody nonsense. ஆ. ஓம் முருகாய நமக ஓம் ஆறுமுகாய
திருச்செந்தூர் நாதனே நம தேவசேரி காந்தர்வ மர்மீ தேவசேனாபதி நமக सर्वमंगल दीर्घ सुमंगली भव देह आरोग्य सौभाग्य दीर्घायुष्मान भव ஐயா ஒரு விஷயம் என்ன கோவில் திருவிழாவுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு ஐயா வீட்டுல வச்சிருக்கிற சுவாமி நகைகள்லாம் கொடுத்தேடலாம் முருகனுக்கு அலங்காரம் பண்ண ரொம்ப வசதியா இருக்கும் அங்க பாக்கலாம் ஓடு ஓடு நிறுத்து. இந்த குதிரைய மாதிரி நீங்க உலகத்திலேயே பார்த்திருக்க முடியாது. இது அதிகமா ஓடாது. அப்படி ஓடுனா அது பின்னால நம்ம ஓட முடியாது. இது வெள்ளமூக்கு சிங்கம். ஒற்றை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி இந்த கழுதை மேல எதுக்கு சவாரி செய்யறாருன்னு நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? சொல்றேன். இவரு கோயில்ல சாமி நகையெல்லாம் கொள்ளை அடிச்சிட்டாரு. அதை எங்க பிரசிடண்ட் ராஜதர் ஐயா 2 கண்ணால கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்காக கொடுத்த தண்டனை தான் இது. பூசாரி ஐயா, இந்த பஞ்ச கல்யாணி சவாரி எப்படி இருக்கு? ரோஜா பூ மாலை எப்படி இருக்கு? ஓடி ஐ ஓடி ஐ ஓடி ஓடி. மயில நான் எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு. நீங்க சிரிக்கணும்னு நினைச்சீங்க, சிரிச்சீங்க. நீ எதுக்கு சிரிச்ச? அவர் சிரிச்சா நானும் சிரிப்பேன். அவர் உட்கார்ந்தா நானும் உட்காருவேன். அவர் நடந்தா நானும் நடப்பேன். அவர் படுத்தா நானும் படுப்பேன். அவர் செத்தா நான் சாக மாட்டேன். எனக்கு என்ன தலைவிதியா? நிறுத்துங்கடா. சின்னச்சாமி நீ சொல்லு, நான் எதுக்கு சிரிச்சேன்? ஐயா, நம்ம தியேட்டர்ல ஓடுதுங்களே படம், அதுல என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாருங்களே சிரிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு, அதை நினைச்சு சிரிச்சிருப்பீங்க. என்ன சுத்தி இருக்க எல்லாருமே முட்டாள் பசங்களாவே இருக்கீங்க. அவன் நினைச்சுதான் சிரிச்சிருக்கீங்க. எனக்கு இப்பதான் புரியுது. இப்பவாது புரிஞ்சுது. நிறுத்துங்கடா. இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாரும் பொம்பளைங்களா இருக்கணும். நீங்களும் பொம்பளையா இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். நாங்க கர்ப்பமா இருப்போம். மாங்காத்து நின்று அலைவோம். ஏய், யார் அவன்? ஐயா, அது நம்ம வரத சம்சாரங்க. மூஞ்சி மறைஞ்சிருக்கு, எதை வச்சு கண்டுபிடிச்ச? நடைய பார்த்துதான் சும்மா. அவன் கில்லாடிங்க. குதிரை தந்தத்தை வச்சு அது எந்த ஊர் குதிரைன்னு கண்டுபிடிப்பான். குதிரைக்கு எதையா தந்தான் இருந்துச்சு, அது யானைக்கு. இப்ப மாத்திட்டாங்களா? டிரான்ஸ்பர் கன்ஃபியூஷன். சின்னச்சாமி நம்ம லைன்ல தான் இருக்கான். நடைய வச்சு ஆளை கண்டுபிடிச்சான்னா அவனுக்கு தெரியாத வித்தையே இருக்காது. எங்க நாய் வேலை நிமித்து பாப்பா. அஞ்சு என்றதுக்குள்ள நிமித்தி காட்டணும். கஷ்டம் ஆச்சுமா. நான் என்ன நிமிரம்? 1 2 3 4 5. அட நிமிந்துருச்சே. நிமிரலையா? யோ, அவர் நிமிந்துருச்சுன்னா நிமிந்துருச்சு. ஆமா ஆமா, அது நிமிரலன்னா நிமிரல. நீங்க 2 பேரும் போய் நாய் வாழை நிமித்தணுமா? பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் போய் இருக்கிற துணிமெல்லாம் எடுத்து ஒரு 10 பேர் கொடுத்துட்டு 100 பேர் கொடுத்தா கணக்கெழுது. பஞ்சாயத்து போர்டுல ஏது துணி? அதான் போன வாரமே எல்லாத்தையும் எடுத்துட்டோமே. போன வாரம் உன் பொண்டாட்டி கட்டியிருந்த சேலை அங்க எடுத்ததுதானா? நீ கட்டியிருக்க லுங்கி கூட அங்கேதான் எடுத்து. வள்ளியம்மா, இனிமே சுமையை தூக்கிட்டு பிரசன்ட் வீட்டு வழியா வராத, தெரியுதா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் எதுக்குன்னு கேட்காத. அந்த பக்கம் போகாதேன்னா போகாத. குழந்தை போய் தூக்கு. இன்னைக்கே பாருங்க, பார்த்து பரவசப்படுங்க. தாய் குலம் பார்க்க வேண்டிய ஒரு பத்தினியோட கதை. பாத்தீங்கன்னா பக்கெட் பக்கெட்டா கண்ணீர் வடிப்பீங்க.
பொய் சொல்ல மாட்டேன்னு ராஜ்யத்தை திறந்து, மக்களை திறந்து, மனைவியை திறந்து, மயானம் காத்த ஹரிச்சந்திர சந்திரமதி கதை உடனே பாருங்க. அப்பப்பா. ஏய், கண்ணை எங்க வச்சுட்டு வர நீ? உன் மேலதான். ஆமா, இதென்ன லாரியில குப்பாடுறவன் மாதிரி அவதாரம்? டியூட்டி டியூட்டி. டவுன்ல இருந்து ஆபீசர் வராரா, அதான் பஞ்சாயத்து ஆபீஸை க்ளீன் பண்ண போறேன். ஆமா, தெரியாதமா தான் கேக்குறேன். உனக்கு ஒரு டியூட்டின்னு கிடையாதா? சினிமா டாக்கீஸ் போஸ்டர் ஒட்டுற, விளம்பர வண்டி ஓட்டுற, சினிமா கொட்டைகளை டிக்கெட் வித்துக்கிற, இப்ப பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு க்ளீன் பண்ண கிளம்பிட்ட. என்ன செய்யறது? இந்த பஞ்சாயத்துல ஐயா ராஜதுரை காலால குடுக்குற வேலைய தலையால செய்யறது தானே இந்த ஊர் ஜனங்களோட விதி. சரி, போனா போகுது. வா, நானும் உனக்கு ஒத்தாசியா வரேன். யாரு நீயா? வழியில போற ஓனான எடுத்து மடியில கட்டிக்கணுமா? வேணாம் தாயி, நீ போ. நான் ஓனா இல்லையா, உடும்பு. உடும்பு மாதிரி பிடிச்சுக்குவேன். யார பாக்க போறாங்க? ஏய், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, விடு. மாட்டேன். ஏய், சரி வந்து தொலை. தேங்க்ஸ். ஏய், இங்கிலீஷ் சரியா பேச தெரிஞ்சா பேசணும். அது டாங்ஸ் இல்ல, டாங்ஸ். என்னையா இது, ஒரே நாத்தம். இந்த ஆபீஸ்ல ஆளுங்க நுழைஞ்சு ஒரு 6 மாசம் ஆயிருக்கும் போல இருக்கு. மனுஷன் நுழைவானா? என்ன? நான் வரும்போது மனுஷன் நுழைவானான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க நுழைஞ்சிட்டீங்க. கிண்டலா? சின்னசாமி, நம்ம பிரசிடண்ட் ஐயா ராஜதுரையுடைய கௌரவத்துக்கு, அந்தஸ்துக்கு, பணத்துக்கு நியாயமா அவர் இந்தியாவுடைய பிரசிடண்ட் ஆயிருக்கணும். ஏங்க ஆவல? எவன் ஆக விட்டான்? நல்லது, நாடு தப்பிச்சுது இல்ல? ஒழுங்கா வேலையை கவனிங்க, ஏதாவது காணாம போயிட போகுது. ஏன்னா எல்லா மக்களுடைய வரி பணம். நீங்க கவலைப்படாம போங்க. நான் இருக்கிற வரைக்கும் இங்க எந்த திருட்டு நாயும் உள்ள நுழைய முடியாது. ஆமா. டைம் பீஸ். டைம் பீஸா? மணி என்னையா, இங்கிலீஷ் தெரியாத? நீ எனக்கு சொல்றியா? நேரம் தான். நல்ல வேளை நான் பதறி போயிட்டேன். மணி 4ம்மா. இங்க இருந்தது ஒண்ணு காணுமே. என்னய்யா? இதோ இருக்குதே குடம். கண்ணப்பா, இது உனக்கே நல்லா இருக்கா?